everyone, welcome to our channel. ஸோ எல்லாருமே அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருப்போம் ரைட்டா. ஸோ அதுக்கு ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத ரெடி பண்ணியாச்சு. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் நம்ம டெலகிராமில் டிஎன் டெட்டுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகேங்க. நம்ம குரூப் 4 வரக்கூடிய 2026க்கான குரூப் 4க்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்க்க இருக்கீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், as well as என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ நம்மளோட இந்த குரூப் 4க்கான பேட்ச் நேம் வந்து ஆகாய பறவை. ஸோ இது கம்ப்ளீட்டாக 1 இயர் பேட்ச்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போது உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த 1 இயர் பேட்சை அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அது எக்ஸாம் எப்போ வேணாலும் இருக்கலாம். 1.5 இயர்ஸ் ஆனிச்சுனாலும் கூட நீங்கள் அந்த பேட்சை ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸோட டெஸ்டஸோட சேர்த்து 1 இயரில் முடிச்சிருவோம். ஆனால் அதை நீங்கள் திரும்ப எகெயின் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப் டு எக்ஸாம் வர வரைக்கும் அந்த கோர்ஸோட வேலிடிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் 1 இயர் அப்படின்னு தானே சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இனிமேல் ஜாயின் ஆக போகிறவங்களும் ஜாயின் ஆனவங்களுக்கும் ஆன இன்ஃபர்மேஷன் இது. ஸோ நீங்கள் இப்போ 1 டைம் பேமெண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப் டு குரூப் 4 எக்ஸாம் எப்போ வருதோ அது வரைக்கும் நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதில் நல்லா கவனிங்க. ஸோ அந்த குரூப் 4க்கான பேட்சில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஸ்பாட் டெஸ்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வீக்லி கிளாஸஸ் முடிஞ்ச கிளாஸ்க்கான டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு 8 மந்த்ஸ் கிளாஸஸ், லாஸ்ட்டு 4 மந்த்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த டெய்லி ஸ்பாட் டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் தாங்க இப்போ கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 12 மந்த்ஸ் 1 இயரில் இருக்குது ரைட்டா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மந்த்துக்கு ஸ்கெடியூல் போட்டாச்சு. ஓகே. ஸோ அடுத்தடுத்த மந்த்துக்கு உங்களுக்கு ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு ஆப்பில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அந்த 1 மந்த்துக்கு வந்து போட்டாச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கவனிங்க, அந்த பேட்ச் பற்றின ஒரு டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து வரக்கூடிய 2026 எக்ஸாமுக்கான பேட்ச் இது வந்து டெஸ்ட் பேட்ச்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, அதுதான் கிடையாது. இது ஃபுல் கோர்ஸ். இதில் கம்ப்ளீட்டாக கிளாஸஸும் இருக்கும், டெஸ்ட் பேட்சும் இருக்கும். போத் சிலபஸ் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் கிளாஸஸ், போத் சிலபஸ் வைஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ், டெஸ்டர்ஸ், மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. இதில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த பேட்ச் நேம் ஆகாய பறவை. ஸோ இந்த கோர்ஸ்க்கான வேலிடிட்டி அப்படிங்கிறது அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த கோர்ஸில் உங்களுக்கு தேவையானது எல்லாம் 1 இயரில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சிருவோம். நீங்கள் இதை குரூப் 4 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் கிட்டத்தட்ட 1500+ கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி 10,000+ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதில் 180+ வாங்குறதுக்கான ஒரு பக்காவான பேட்சாக இருக்கும். கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரே பேட்சில் இருக்கும். இந்த பேட்ச்க்கான அமௌண்ட் வந்து 3,500. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி கால்ஸில் வந்து இப்போ ஒரு 1 வீக்கு இந்த பேட்ச் வந்து போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக என்ன கேட்குறீங்கன்னா, மேம் கொஞ்சம் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகும், ஏன் நீங்கள் வந்து 150 சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் சீட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் டீமில் நாங்கள் கொஞ்சம் அடுத்த இதில் கூட டைம் எடுத்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோலாம் மேம், ஏன் 150 பேருக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, கொஞ்சம் சீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லோரும் வந்து ஜாயின் ஆகட்டும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது. ஸோ அந்த வரவங்களை கரெக்டாக படிக்க வச்சு கொண்டு போகணுங்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கம். அதனால் தயவு செஞ்சு இந்த பேட்சில் ஜாயின் ஆகிற ஒவ்வொருத்தரும் நான் அடுத்த குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 3,500. அப்போ நல்லா கவனிங்க. உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் இந்த பேட்ச் போகிறது 1 இயர் போக போகுது. கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக சிலபஸ் வைஸ், ஸ்கூல் புக் வைஸ்னு போக போகுது. ஸோ இது 1 இயர்க்கே இதுக்கே கரெக்டாக இருக்கும், கிளாஸஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச்க்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதோட வேலிடிட்டி அப் டு நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் வர வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த 3,500 அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸ். ஓகேங்களா. ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டுமே நீங்கள் 3,500 கொடுத்து அட்டன் பண்ணுவீங்க.
ஆனால் இதில் அப்படி கிடையாது. உங்களுக்கு போத் சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸையும் முடிச்சு கொடுத்து தமிழில் ஸ்கூல் புக்லேயும் அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு புக் நியூ புக் சிலபஸ் வைஸ் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்சஸ் ஓலைச்சுவடி வகுப்புன்னு இத்தனை கிளாஸஸும் தமிழில் இருக்குது. மேக்ஸில் ஆப்டியூட் ரீசனிங் அதே மாதிரி ஜிகேல நம்மளுக்கு எதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா படிக்கணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 4 யூனிட் 5 யூனிட் 6க்கு அதிகமாக படிக்கணும். அந்த 3 யூனிட்க்கும் லக்ஷ்மிகாந்த் புக்கு யூனிட் 6க்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேசன் சார் புக்கு ஸோ இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு கிளாஸஸில் கொடுப்போம். ஸோ அப்படி நாங்கள் 100% குரூப் 4ல் நீங்கள் எங்கேயுமே போய் வெளியே எதுவுமே ரெஃபர் பண்ணவோ படிக்கவோ தேவையில்லாத அளவுக்கு நாங்கள் இங்கே கொடுத்துருவோம் 100%. அப்போது அந்த 100% நாங்கள் கொடுக்கும்போது அந்த 100%ம் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு தான் நாங்கள் இந்த சீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால 150 நபர் மட்டும்தான் இந்த பேட்சில் இணைக்கப்படுவீங்க. ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க இன்னும் 70 சீட்ஸ் மட்டுமே இருக்குது. ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். டவுட் இருந்துச்சுன்னா இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. சரி, ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் 1 இயர் பேட்ச், அதாவது கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சோடு சேர்த்து 1 இயராக வந்து கொடுத்துருந்தோம். மெட்டீரியல்ஸ் லைன் பை லைன் எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்துருவோம். 1 இயராக கொடுத்துருந்தோம். இப்போது இதோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 இயரில் உங்களுக்கு எல்லாமே கிளாஸஸ் அதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். குரூப் 4க்கான போர்ஷன்ஸ் வேலிடிட்டி வந்து நீங்கள் அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும். வாரம் வீக்லி உங்களுக்கான கிளாஸஸ் முடிக்கிறதுக்கான கிளாஸஸ்க்கு டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நடத்துவோம். சண்டே உங்களுக்கு டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதே மாதிரி இது ரெக்கார்டிங் கிளாஸஸ், அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் அட்டன் பண்ணிக்கலாம். வீக்லி இதை தான் நல்லா கவனிங்க. இதுலேயும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. வீக்லி சண்டே அன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம முடித்தது எல்லாம் லைவாக டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ணுவோம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதே போல் நிறைய கொஸ்டின் அந்த முடித்த போர்ஷனுக்கான கொஸ்டினை லைன் பை லைன் இங்கேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீக்லி டெஸ்ட் வந்து சண்டே வந்து என்னைக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா நைட் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நைட் எல்லோரும் ஃப்ரீயாக முடிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும். லைவ் கிளாஸ் சண்டே எல்லாருக்குமே லீவுங்கிறதுனால தான் லைவ் செஷனை வந்து சண்டே அன்னைக்கு அந்த முடிக்கிற போர்ஷன்ஸ்க்கான கிளாஸை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் லைவ் கிளாஸை முடிச்சு லைவ் கிளாஸ்லேயே நீங்கள் அங்கே ஃபுல்லாக ரிவிஷன் ஆகிடுவீங்க. திரும்ப டெஸ்ட்டு போய் அட்டன் பண்ணுறப்போ நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது வீக்லி முடிக்கிற கிளாஸஸ்க்கான லைவ் டிஸ்கஷன் கிளாஸஸும் இருக்குது, ப்ளஸ் நைட்டு டெஸ்ட்டுமே இருக்குது. ஓகேங்களா? அதே போல் தினமும் ஸ்பாட் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஸ்பாட் டெஸ்ட்டுக்கு தான் கவனிங்கள இந்த போர்ஷன் டே 1 டே 2 டே 3 கிட்டத்தட்ட 12 மந்த்ஸ் இருக்குது நம்மளுக்கு 1 இயரில். அதில் ஃபஸ்ட்டு மந்த்துக்கு எப்படியோ ஸ்கெடியூலை ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். தமிழ் எல்லாமே போட்டு ரெடி பண்ணியிருப்போம். அடுத்தடுத்த மந்த்துக்கான ஸ்கெடியூல் அப்படிங்கிறது ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து கவனிங்க. இதில் டெஸ்ட் கொஸ்டினுமே 3 விதமாக பிரிக்கிறோம். டெய்லி ஸ்மார்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்ல, இப்போ அதுதான் டெய்லி ஸ்மார்ட் டெஸ்ட்டுக்கான போர்ஷன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு மந்த்லிக்கு முன்னாடியே வந்து ஸ்கெடியூல் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். நீங்கள் எதுவும் படிச்சுட்டுலாம் வர தேவையில்லை. நீங்கள் டெய்லியும் டெஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் இருக்கிறதுக்காக இந்த போர்ஷன்லேருந்து டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டக்ட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி வீக்லி டெஸ்டர்ஸ். ஸோ அப்போ இது டெய்லி ஸ்பாட் டெஸ்ட்டுங்கிற டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். வீக்லி டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு 3000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ், அதாவது வாரம் முடிக்கிற போர்ஷனுக்கான டெஸ்ட்டு நடக்குதுல வித் லைவ் டிஸ்கஷனோட. லைவ் டிஸ்கஷனில் இன்னும் நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஆனால் இதில் மென்ஷன் பண்ணலை. எப்பயுமே நம்ம சொல்கிறத விட அதிகமாக தான் பண்ணுவோம். சொல்லாதது உங்களுக்கு இன்னும் நிறையா வந்து பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் வந்து பேட்சில் இருக்க ஒரு ஓவரால் இது. ஓகே, அடுத்து டெஸ்ட் சீரியஸ். இது தனியாக லாஸ்ட் 4 மந்த் போகும். இதில் 3000 கொஸ்டின்ஸ் 3000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. இதுக்குன்னு தனி ஸ்கெடியூல் கொடுக்கும். டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் கொடுப்போங்கிறத அந்த ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்னு காட்டியாச்சு. கிளாஸஸ்ங்கிறது ஸ்கூல் புக் வைஸ் சிலபஸ் வைஸ் அப்படிங்கிறதுல போகும். டெஸ்ட் சீரியஸ் தொடங்குறப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதுக்கான வேர் டு ஸ்டடி, அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு படிக்கணுமோ அதுக்கான மெட்டீரியல்ஸ், அதுக்கான ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லி தனியாக போட்டு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ கவனிங்க. இப்போ கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு என்னடா 1 இயர் கோர்ஸ்னே தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் குரூப் 4 வரைக்கும் போகுமே அப்படின்னு சொல்லி டவுட் வரக்கூடாது. இந்த பேட்ச் உங்களுக்கு வந்து குரூப் 4 வரைக்கும் போகும். அதாவது குரூப் 4 வரைக்கும் நீங்கள் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டு கிளாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது நம்மளோட ஃபோக்கஸ் 1 இயரில் முடிக்கிறது.
ஓகே, அதில் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று 8 மந்த்து, அடுத்து 4 மந்த்துன்னு பிரிக்கிறோம். இதில் 8 மந்த்துங்கிறது ஃபுல்லாக கிளாஸஸ் இருக்கும். டெஸ்ட் சீரியஸுங்கிறது லாஸ்ட் 4 மந்த்து. இதில் கவனிங்க, இந்த 8 மந்த்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மந்த்தாக பிரிச்சுக்குவோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த்து சிலபஸ் வைஸ் கிளாஸு, அடுத்து ஒரு 3 மந்த்ஸு ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் வந்து 4 மந்த்துங்கிறது சிலபஸ் வைஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வைஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா தமிழும் சரி, மற்றதும் சரி, மேக்ஸும் சரி, ஜிகேவிலையும் சரி, நீங்கள் ஓவரால் எல்லாமே ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அப்புறம் ஸ்கூல் புக் அப்படிங்கிறது புக்குக்குள்ளே போய் பார்க்குறது, அவ்வளோதான். அப்போ புக்குக்குள்ளே இருக்க கிளாஸஸ் அப்படிங்கிறது இங்கே சிலபஸ் வைஸ்லேயே நீங்கள் முடிக்கும் போது என்ன ஆயிடுவீங்க, ஸ்கூல் புக்கில் இல்லாததே இங்கே படிச்சிருவீங்களா? அப்போ படிச்சிடறப்போ என்னது, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இருக்காது ஸ்கூல் புக் வைஸில் போகும்போது. ஸோ அப்போது 4 மந்த் சிலபஸ் வைஸ் கிளாஸு, 3 மந்த் ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸ்ன்னு பிரிக்கிறோம். லாஸ்ட்டாக 1 மந்த்து ஓலைச்சுவடி வகுப்பு. இது எதுக்குன்னா அவுட் சோர்ஸ் தமிழ் இருக்குல்ல. ஸோ தமிழில் என்ன தான் நம்ம படித்தாலும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா 90க்கு மேலே இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியல, வந்த குரூப் 2 குரூப் 4ல். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிறமொழி சொற்கள் இருக்குல்ல, ஸோ அது, அயர் சொல்லு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பழமொழிகள் எக்ஸ்ட்ரா இருக்கிறது, கலைச்சொற்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து என்னென்னலாம் என்ன இருக்கோ அதை இந்த 1 மந்த்தில் முடிக்கிறோம். ஓகே, அப்போது இதில் வந்து பாருங்கள், கரெக்டாக 8 மந்த்தா, இந்த 8 மந்த்தில் வீக்லி கிளாஸஸ் முடிய கிட்டத்தட்ட 8 மந்த்தில் 32 வீக்ஸ் இருக்குது. அப்போது வீக்லி கிளாஸஸ் முடிக்க சண்டே உங்களுக்கு ஃப்ரீ டே மாதிரி, ஃப்ரீ டேனா எங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நாள். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கஷனை முடிச்சுட்டு நைட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட இதில் 32 டெஸ்டர்ஸ் இங்கேயே நீங்கள் கிளாஸை முடித்ததை படித்ததை முடிச்சிடுறீங்க. ஓகே, டெஸ்ட்டில் பண்ணிடுறீங்க. அப்புறம் திரும்ப என்னதான் நம்ம வந்து அப்பப்போ கிளாஸை முடிச்சுட்டு அட்டன் பண்ணாலும் நம்மளுக்கு டெஸ்ட்டாக போட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக லாஸ்ட்டாக 4 மந்த்தை ஃபுல்லாகவே டெஸ்ட்டு சீரியஸ்க்குங்கிற ஒதுக்கியிருக்கும். இதில் வீக்லி உங்களுக்கு 2 டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். இந்த பேட்ச் எப்போங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் 8 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா October 7 இந்த பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கு ஒன்லி 70 சீட்ஸ் இருக்குது. ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு, அதாவது 8807081095 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, ரெக்கார்டிங் கிளாஸஸாக இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த முடிச்ச டவுட்ஸ் இருக்குது, அதை திரும்ப ரீகால் பண்ணணும் நான் கொஸ்டினா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சண்டே டெஸ்டஸும் இருக்கும், லைவ் டிஸ்கஷன் கிளாஸஸும் இருக்கும். ஜூம் ஆப் ஆர் கூகுள் மீட்டில் போகும். அடுத்து டெய்லி அண்ட் வீக்லி டெஸ்டஸ் இருக்க போகுது. கிளாஸஸ், டெஸ்டஸ், மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இது எல்லாமே ஒரே பேட்சில் உங்களுக்கு இருக்க போகுது. 100% சிலபஸ் கவர்டுங்க. தமிழுக்கு ஸ்கூல் புக் வைஸ், சிலபஸ் வைஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்சஸ் அப்படின்னு எல்லாமே முடிப்போம். இதில் மேக்ஸ், ஆப்டியூட், ரீசனிங்னு ஃபுல்லாக இதில் வந்து கவர் பண்ணுவோம். ஜிகேயில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் இருக்கணுமோ அதுக்குன்னு தனி ஃபோக்கஸ், யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6க்கு. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், இதில் கம்ப்ளீட்டாக இந்த பேட்சில் உங்களுக்கு 1 இயர் இந்த பேட்சில் கவர் ஆகிரும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து டோட்டலாக போட்டிருந்த சீட்ஸ் வந்து 150 சீட்ஸ் தான், இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 70 சீட்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இதோட பேட்ச் ஃபீங்கிறது 3500. இந்த ஹோல் கோர்ஸ்க்கும் அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இதுக்கான ஹோல் ஃபீஸ் 3500 தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து மந்த்லி பேமெண்ட்லாம் இல்லைங்க. மந்த்லி 3500 பே பண்ணுறது கிடையாது. ஒன் டைம் பேமெண்ட் 3500. ஸோ இதை பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் என்கிட்ட வந்து இப்போ உடனே ஃபுல் அமௌண்ட்டை கட்ட முடியாது அப்படின்னு இருக்கவங்க, ஸோ நிறைய பேருக்கு அந்த கேட்டிருந்ததுனால ஆப்ஷன் அப்படிங்கிறத சார் வந்து கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னா, என்னால் அப்படி முடியலங்கிறவங்க அட்லீஸ்ட் சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1200 பே பண்ணி சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் 2 வீக்ஸ் ஒரு 10 days டைம் எடுத்து பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். அக்டோபர் 8லேருந்து உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, இந்த பேட்ச்சில் ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க இந்த 8807081095க்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது குரூப் 4 கோர்ஸ்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போது இந்த பேட்சில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்கூல் புக் வைஸ், சிலபஸ் வைஸ் அப்படின்னு கிளாஸஸ், மேக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா அவுட் சோர்சஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கான கிளாஸஸ், தமிழுக்கான கிளாஸஸ் இருக்க போகுது. இந்த பேட்சோட வேலிடிட்டி அப்படிங்கிறது அப் டு குரூப் 4 எக்ஸாம் எப்போ வருதோ 1.5 years ஆனாலும் சரி அது வரைக்கும் கன்டினியூ ஆகும். உங்களுக்கு 1 yearல கிளாஸையும் டெஸ்ட்டையும் முடிக்கிறது நம்மளோட டார்கெட்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஸ்பாட் டெஸ்ட் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்கெடியூல் அப்படிங்கிறத போட்டு கொடுத்துருவோம். லாஸ்ட் 4 மந்த் டெஸ்ட் சீரியஸ் போகுமா, அதுக்கு கம்ப்ளீட்டாக வேர் டு ஸ்டடி, அதுக்கு படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ நான் அடுத்த குரூப் 4 எக்ஸாமில் இந்த இதில் நான் எவ்வளவோ ஃபேஸ் பண்ணிட்டேன், நான் அடுத்த குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி ஜாப் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்ஃபுல்லான பேட்சாக இருக்கும். ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இந்த சொன்ன 150 நபர்களுக்கு மட்டும் இந்த பேட்ச் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு எப்படியாச்சும் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அந்த வெறியோடு படிக்கிறவங்க மட்டும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% நாங்கள் சொல்லக்கூடியதை கிளாஸஸில் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை, நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல்ஸை இதை யூஸ் பண்ணிங்கன்னா மோர் தென் எனஃப். இதுக்கு மேலே எதுவுமே வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க டீட்டெயில்ஸ் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்க்கான ஸ்கெடியூலுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க, ட்ரைவ் லிங்க்கில் இருக்கும். அதே போல் இந்த ஸ்மார்ட் டெஸ்டர்ஸ்க்கான பிடிஎஃப்மே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அதே போல் நம்ம பேட்ச்சில் ஜாயின் ஆகியிருக்கீங்கள்ல, ஸோ ஜாயின் ஆகியிருக்கவங்களும் ஸோ இந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பேட்ச்சில் ஜாயின் ஆனவங்களுக்கும் ஆக போகிறவங்களுக்குமான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த பேட்ச் வந்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா, குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வீக்லி சண்டே டிஸ்கஷன் ப்ளஸ் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே கைஸ், கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷராகவோ அல்லது ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களாவோ இருக்கீங்க அப்படின்னா இந்த பேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம டெலிகிராமில் ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அதுலேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே போல் பாலிட்டிக்குமே லக்ஷ்மிகாந்த் புக் ஓவராலாக வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஒரு வீடியோ முடிச்சிருப்போம். அதை பார்க்காத இருக்கீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், என் ஸ்க்ரீனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.